ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை காப்பாற்றுவதற்காக தான் உன் சாயப்பா நான் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு என் செல்லமே. அமைதியோடும் வைராகியத்தோடும் போராடிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில இப்போது உனக்கான நல்ல நேரம் வரும்படி நான் செய்வேன். நீ பட்ட அவமானங்களுக்கும் வேதனைகளுக்கும் நான் தக்க பதிலை கூடிய சீக்கிரம் கொடுக்க தான் போறேன். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் அதற்கு உண்டான தண்டனையே பெறுவார்கள். உன்னை வேதனைக்கு உள்ளாக்கும்படி பேசியவர்கள் அவர்கள் தவற புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையை உன் சாயப்பா உனக்காக நான் உருவாக்குவேன். காலமும் நேரமுமாக நான் இருந்து எல்லாருக்கும் நல்ல பாடத்தை புகட்டுவேன் என் செல்லமே. உன்னை தூற்றி பேசியவர்கள் எல்லாம் இப்போது போற்றி பேசும்படி அவர்கள் வாயிலேயே நல் வார்த்தைகளை வரவழைக்க தான் போறேன். நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத, எல்லாம் சரியாகும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே என் செல்லமே. ஏன்னா உன் சாயப்பா நான் உன் கூட தானே இருக்கேன். ஏதாவது ஒரு வழியில உன்னை காப்பாத்துவேன்னு நம்பு. ஏதாவது ஒரு விஷயத்தை எப்படியாவது உனக்கு கற்றுக் கொடுத்து உன் பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வருவதற்கான வழிகளை நான் காட்டுவேன். நான் ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. வாழ்க்கையில உன்னுடைய குறிக்கோள் என்ன, உன்னுடைய லட்சியம் என்னங்கிறத ஒருபோதும் யாருக்கிட்டையும் சொல்லாத. ஏன்னா எப்போ என்ன நடக்கும், யார் எப்படி மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாதல்லவா. அதனால எப்பவுமே எந்த விஷயத்திற்காக நீ திட்டம் தீட்டினாலும் இது இல்லைனா இன்னொன்னு இரண்டாவதாக ஒரு திட்டத்தையும் தீட்டி வைத்துக்கொள்ளின் செல்லமே. நல்லதுதான் நடக்கும்னு நம்பிக்கை வைக்கிறது சரிதான். அந்த நம்பிக்கை இருந்தாலும் கூட இது ஏதாவது ஒரு வழியில மாறுச்சுன்னா நம்ம இந்த விஷயத்தை இப்படி கையாள வேண்டும் என இரண்டாவது திட்டத்தையும் வைத்து கொண்டால் நீ ஒருபோதும் தோத்து போகவும் மாட்ட, வருத்தப்படுவதற்கான சூழ்நிலையும் உண்டாகாது. இது எல்லாமே நீ உன்னுடைய விவேகத்துக்காக தான் உன் சாயப்பா நான் சொல்றேன். அதே போல எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் நீ கையாள கத்துக்கிட்டீனா ஒருபோதும் உனக்கு கெட்ட போயிரே வராது. பணிவோடு உன்னால முடியாத விஷயங்களையும் தெரியாத விஷயங்களையும் முடியாதுன்னு தைரியமா பணிவோடு சொல்ல பழகு. எல்லாருக்கும் எப்போதுமே மதிப்பும் மரியாதையும் கொடுத்தீனா யாருமே உன்னை மட்டம் தட்டி பேசாத அளவுக்கு உன் சாயப்பா நான் பார்த்துக்குவேன் செல்லமே. அதே போலதான் நீயும் உனக்கு வசதி வாய்ப்புகள் வருதுங்கிறதுக்காக யாரையும் எக்காரணம் கொண்டும் குறை சொல்லி மட்டம் தட்டி பேசாதே. என்ன சொல்றதுன்னு தெரியாத இடங்கள்ல வாயை மூடி அமைதியாக இருந்துவிடு. எதிரில் இருப்பவர்கள் என்ன வேணா நினைச்சுக்கட்டும். எதை எப்படி செய்யணும்னு தெரியாத இடத்துல நீ அமைதியாக இருந்தாலே எல்லாம் தானாக சரியாயிடும். நீ விரும்பக்கூடிய ஒருவர் உன்னை விட்டு பிரிய நேர்ந்தாலும் அதற்காக நீ வருத்தப்படாத. யாரை எப்போது எப்படி உன் வசமாக மாத்தணுமோ அதன்படி நான் உன்கிட்டயே கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்லமே. தேவையில்லாம யாரை நினைச்சும் எதை நினைச்சும் நீ கவலைப்படக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா ஒரு நிமிஷம் நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட ஆரம்பிச்சினா அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் உன் மகிழ்ச்சியை நீ இழந்து விடுவாய். உன் வாழ்க்கையில நீ எதை இழந்தாலும் சரி, எதை இழக்க நேரிட்டாலும் சரி, துணிச்சலோடு போராடு. உட்கார்ந்து பேசினா தீராத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டமா இருந்தாலும் சரி, பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அதற்கு உரியவர்களிடம் உட்கார்ந்து பேசி தீர அலசி ஆராய்ந்தாலே அது ஒண்ணுமே இல்லாததாக முடிஞ்சு போகும்படி உனக்கான உதவியை உன் சாயப்பா நான் செய்வேன். வாய்ப்புகளை மட்டும் கொஞ்சம் உருவாக்கிக்கோ என் செல்லமே. எந்த விஷயமும் தானாக சரியாகதான் பாரு. அப்படி இல்லைனா அதை அதன் போக்கிலேயே விட்டுட்டினா கொஞ்ச நாள்ல எல்லா மன காயங்களும் ஆறிடும், பிரச்சனைகளும் தானாக முடிவுக்கு வந்துடும். பேசுவதற்கான மனம்தான் இங்க யாருக்கும் இல்லையே தவிர பல பேர் மனசளவுல நல்லவங்களா இருக்கதான் செய்றாங்க. ஆனா யாரும் முதல்ல இறங்கி வந்து பேசுறதுக்கு தான் தயாரா இல்ல. இங்க இருக்கக்கூடிய பல பேருடைய வாழ்க்கை அழிவதற்கு காரணமாக இருப்பதே பிடிவாதம் தானே. பிடிவாதத்தையும் போட்டி பொறாமையும் வச்சுக்கிட்டு இங்கு யாராலும் வெற்றி பெறவும் முடியாது, எதையும் சாதிக்கவும் முடியாது. உன்கிட்ட அப்படி ஏதாவது கெட்ட குணம் இருந்தா அதை தூக்கி போட்டுடு. உனக்கு துணையாயிருந்து உன்னை காப்பாத்தி உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்க வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பு.